அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தம்புள்ளையில் புத்த மத தேரர் தலைமையில் ஒரு கும்பல் புனித பகுதியாக கருதப்படும் ஒரு இடத்தில் அமைந்திருக்கும் மசூதியை அகற்றக் கோரி வன்முறை போராட்டத்தில் இறங்கியது குறித்த செய்திகளை தமிழோசையில் கேட்டு வருகிறோம். இது குறித்து இலங்கையின் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் துணை பொதுச் செயலர் நிசாம் காரிய பரவலை கேட்டார் சிவராமகிருஷ்ணன். ஒரு பாரிய சேதமான ஒரு விடயம். ஆனால் வெறுமனே துயரம் கண்டனம் என்று பேசுவதனால் இதை முடித்துவிட முடியாது. இன்று ஏறத்தாழ 30க்கும் குறைவில்லாத முஸ்லிம் அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்துடன் ஒன்றாக இருக்கின்றார்கள். இன்று ஜீவாயில் கூட இலங்கையை காப்பாற்றுவதற்காக இந்த சகல முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முஸ்லிம் இயக்கங்கள், சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் தான் முன்வந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி முஸ்லிம்களுக்கு நடப்பதை பார்க்கும் பொழுது மிக வேதனையா இருக்கின்றது. வெறுமனே இந்த முஸ்லிம் தலைவர்கள் மக்களை சமாதானப்படுத்துவதற்காக கண்டன அறிக்கையும் அல்லது மக்கள் முன்னுக்கு வீராப்பு பேசுவதால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முடியாது. இந்த முஸ்லிம் தலைவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தங்களுடைய காய்களை தேசிய ரீதியாக நடத்தி கொண்டு மக்களுக்கு முன்னுக்கு இப்படி சொல்கிறார்களோ என்று கூட எங்களுக்கு சந்தேகமா வருகின்றது. இந்த ஒட்டுமொத்தமான எல்லா முஸ்லிம் தலைவர்கள், பாராளுமன்ற மட்டத்தில் உள்ளவர்கள் இந்த தம்புள்ள விஷயம் சம்பந்தமாக சரியான அழுத்தத்தை கொழும்புக்கு கொடுக்கவில்லை. அரசியல அங்கம் வகிக்கின்ற மிகப்பெரிய கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கூட இந்த பள்ளிவாசல் சம்பவம் தொடர்பில் அரசுக்கு சரியான அழுத்தத்தை கொடுக்கவில்லை அல்லது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நிச்சயமா எங்களுடைய பார்வையில் இப்படி என்பதற்குத்தான் காரணம் இருக்கின்றது. வேறு மாதிரியாக என்பதற்கு எந்த காரணம் என்பது தென்படுவதில்லை. விசேடமாக முஸ்லிம்கள் எப்படி அவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள், அவர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள், அவர்களை பாதுகாத்தார்கள் என்றது அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கேவலம் ஒரு சாதாரண ஒரு பள்ளிவாசலை ஓரிரு பௌத்த பிக்குகள் தாக்குவதை தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு பெரிய வேலை இல்லை. அதை ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பி கேட்கும் பொழுது சரியான அழுத்தங்கள் கொடுக்கப்படாது என்றுதான் எங்களுக்கு மனதும் வருகின்றது. அப்படி என்றால் அரசில் அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ந்தும் அரசில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இஸ்லாமிய சமூகத்தால் எழுப்பப்பட்டு உங்கள் கட்சியின் முன்னால் வைக்கப்பட்டால் அதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? வருகின்ற சனிக்கிழமை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டம் நடத்த போகின்றது. நிச்சயமாக இந்த பிரச்சனை அந்த கேள்வி வரை போகும் என்று நான் நம்புகின்றேன். நாங்கள் உள்ளூரில் உள்ள அந்த கட்சியுள்ள பிரமுகர்கள், கட்சி போராளிகள், நாங்கள் நிச்சயமாக சம்பந்தமாக தலைமைத்துடன் சேர்ந்து பேச இருக்கின்றோம். இப்ப இலங்கையில இஸ்லாம் மதத்திற்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறப்படுகின்ற இது போன்ற சம்பவங்களில் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் கட்சிகளும் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரே தளத்தில் வர முடியவில்லை அப்படிங்கறத தான் இது எடுத்து காட்டுது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளின் பலவீனம்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இது அடுத்த துரதிஷ்டமான விஷயம். இந்த அரசியல் தலைவர் அனைத்தும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமா சமூகத்தின் நலனை கருதி உண்டாக செயல்படுவதில்லை என்பதை தான் எடுத்து காட்டுகின்றது. இந்த நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது பாரிய விளைவுகள் நிச்சயமா எதிர்காலத்தில் வரலாம் என்று நான் கருதுகிறேன். இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முஸ்லிம் கட்சி என்கின்ற அடிப்படையில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அனைத்து முஸ்லிம் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரே குரலாக குரல் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தா அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவத்தின் கீழ் மற்ற கட்சிகள் இது சம்பந்தமாக ஒன்றிணைந்து விட்டால் முஸ்லிம் காங்கிரசுக்கு இதனுடைய சகல கிரெடிட்டும் அவருக்கு தான் இதை முன்னின்று செய்துவிட்டார்கள் என்று மக்கள் மத்தியில் ஜனரஞ்சம் ஆய்விடுவார்கள் என்ற பயத்து அதற்காக வரமாட்டார்கள். எல்லாத்தையும் அரசியல் ரீதியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். சமூகத்துக்காக நாம் ஒன்று சேர்ந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை குறைந்து கொண்டு போவதைத்தான் இதை காட்டுகிறது. அப்ப நீங்கள் மக்கள் ஆதரவை இழந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆமா, நிச்சயம். அதைத்தான் நான் சொல்கின்றேன். மக்கள் மத்தியில் இப்பொழுது எழுந்திருக்கும் இந்த கொந்தளிப்பை நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் அதற்குரிய நடக்காவிட்டால் நாளைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்துவிடும் என்ற பயத்திலாவது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் சனிக்கிழமை என்று உங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது என்று கூறினீர்கள். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனையை வலியுறுத்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இனியும் ஆட்சியில் தொடர்வது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற அந்த கருத்தை முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? நாங்கள் நிச்சயமாக தலைமைத்துவம் கேட்க போகின்றோம். இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்து முஸ்லிம்கள் நீங்கள் ஜெயவாக்கு போய் தலைமைத்துவம் அரசாங்கத்துக்காக பேசியும் இப்படி நடந்ததன் பின்னணி என்ன என்று கலந்து ஆராய்ந்து பேசி அதற்கு பின்பு இதே சரியான அழுத்தங்கள் கொடுத்தும் அந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை என்ற ஒரு வந்தால் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இல்லை இதுகால வரை அரசாங்கத்துக்கு சம்பந்தமான சரியான அழுத்தம், அதாவது நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதிலே பிரச்சனை வரப்போகின்ற அந்த அழுத்தம் கொடுத்திருக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிசாம் காரியப்பர்
இந்த பகுதியில் அமைந்திருக்கும் மற்றும் ஒரு இந்து கோயிலும் அகற்றப்பட இருக்கிறது என்ற செய்திகள் வரும் நிலையில் அந்த கோயிலை பயன்படுத்தி வரும் சரஸ்வதி சபாபதி என்ற பெண்மணியிடம் தொடர்பு கொண்டு கருத்து கேட்டார் சிவராமகிருஷ்ணன். நாங்க கணக்காலமா நாங்க சிறப்பு வளர்த்தல இந்த தம்புல கண்டலாம் சந்தில சாமியானுங்க மிந்தி இப்படி வந்து உடைக்கணும் வைக்கணும்னு சொல்லல. இப்ப இந்த 20ஆம் தேதி தான் வந்து கோயில் மின்னு கேட்டா முஸ்லீம் பள்ளியும் இருக்குது, அந்த பள்ளியும் உடைக்கணும்னு சொல்லி அங்கேயும் வந்து கழிச்சு கொடுத்து இங்க காளி கோயிலே உடைக்க வந்தது. இல்ல ஏன் இந்த காளி கோயிலை மாத்தணும்னு அவங்க சொல்றாங்க? இது அவங்களோட இந்த பூஜா பூமின்னு சொல்லி இது இங்க தமிழ் ஆளுங்களுக்கும் முஸ்லீம் ஆளுங்களுக்கும் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த கரைச்ச பண்றாங்க. இல்ல இந்த பிக்குமார்லாம் வந்து இந்த காளி கோயில நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது நோட்டீஸோ இல்ல உங்களுக்கு ஏதாவது காகிதமோ கொடுத்து நீங்க வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லிருக்காங்களா? அப்படி இவ்வளவு காலத்துக்கும் சொல்ல எங்க அச்சி அம்மா நாங்க எல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதுல தான். அப்படி ஒரு நாளும் சொல்லவும் இல்ல, அப்படி ஒன்னும் தெரியும் செய்யாது. இருந்த வாக்குல வந்துதான் இந்த பள்ளி வாசலையும் இந்த கோயிலையும் ஒதுக்கணும், இந்த முஸ்லீம் தமிழ் ஆக்கள் எல்லாத்தையும் ஒதுக்கணும்னு சொல்லி அவங்க சொந்த கரைச்சி இழுத்தது. இப்ப நீங்க பூசை செய்யற அந்த காளி கோயிலுக்கு சட்ட ரீதியா அந்த கோயில் அங்க கட்டுறதுக்கோ இல்ல அந்த கோயில் அங்க இருப்பதற்கான ஆவணங்கள் சட்ட ரீதியா தான் இருக்குது அவங்க கிட்ட? எங்களுக்கு அப்படி சட்ட நீதியா ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் இருக்கிறது இந்த அரசாங்க காணில. நாங்க சின்னத்துல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்குது. எங்க அம்மா அப்பாங்க காலத்துல இந்த கோயில்ல உள்ளுக்கு சும்மா பூசை செஞ்சாங்க. இப்ப எங்கட பிள்ளைங்க வந்து வெளியே அந்த தேரெல்லாம் பெருசா இழுக்குறாங்க. 15 வருஷம் போல பெருசா பறக காவடி எல்லாம் கொண்டாந்து தேரெல்லாம் இழுக்கிறது. திடீர்னு தான் இந்த கரைக்க வந்தது. இப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்களோ இல்ல வேற ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல பிரதேச சபை உறுப்பினர்கள் இல்ல GA DS யாரையும் பார்த்து நீங்க பேசலையா? எங்களுக்கு இவ்வளவு காலத்துல அவருக்கு அந்த பிரச்சனை வரல. இந்த கோயில்ல தேர் இழுக்கிறதுக்குன்னா நாங்க நீ போயிட்டு இந்த இங்க உள்ள இந்த ராஜ்யசபாவில உள்ள நகராதிபதி கிட்ட எல்லாம் நாங்க அவசரம் எடுத்துதான் நாங்க செய்யறது. அந்த நேரம் இந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழாளுக்கு நாங்க எல்லாம் வணங்குறது ஒரே தெய்வம் தான் செஞ்சுக்கிறோங்கன்னு சொல்லி இடம் கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி காய்ச்சல் இழுக்கிறாங்க. இந்த கோயில்ல பூசைக்கு வரவங்க எல்லாம் சேர்ந்து போய் அரசாங்க தரப்பினர் யாரையும் நீங்க போய் பார்த்து பேசலையா? எங்களுக்கு ஜனகத்தனுக்கும் பண்டரமாத்துக்கு தெரியும் இங்க கோயில் இருக்குன்னு சொல்லி அவரும் வந்து அந்த நாள்ல பூசை எல்லாம் செஞ்சுட்டு போனார். நாங்க அதை சுற்றி யாருக்கிட்டையும் போகல. நீங்க என்ன செய்ய போறீங்க அடுத்ததா? இவங்க அந்த பிச்சுமாருங்க என்ன சொல்றாங்களோ தெரியல, எந்த நேரம் எங்களை வெளியே வரட்டுவாங்களான்னு தெரியாம நாங்க பயந்துதான் இருக்கிறோம். இலங்கையில் சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு தலங்கள் பெரும்பான்மை புத்த மத குழுக்களினால் தாக்குதலுக்குள்ளாவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு அனுராதபுரத்திலும் முஸ்லிம்களின் தர்கா ஒன்று இதுபோன்று தாக்குதலுக்குள்ளானது. இந்த தாக்குதல்களுக்கு பௌத்த மத புனித இடங்களை பாதுகாப்பது என்ற காரணம் காட்டப்படுகிறது. இந்த காரணத்துக்கு இலங்கையில் சட்ட ரீதியான அடிப்படை எதுவும் இருக்கிறதா என்று வழக்கறிஞரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்களை கேட்டேன். இதுல 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த புனித ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற விடயம். அது வந்து ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கும் போது அதற்கான அனுமதியை, கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதியை உள்ளூர் அதிகார சபையில இருந்து பெற வேண்டிய ஒரு சட்டத்தை வைப்பாடு. இலங்கையிலே இருக்கிற பல கோயில்கள், அது எந்த சமயத்து கோயிலாக இருக்கலாம், பலவற்றுக்கு அப்படியாக உள்ளூர் அதிகார சபையின் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டவை. அதிலே ஏராளமானவை புத்த மத கோயில்கள். ஆகையினாலே சட்ட அதிகாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டபடியினாலே அது அகற்றப்பட வேண்டும் என்றொரு உத்தரவு கொடுக்கப்பட்டால் அது கூடுதலாக புத்த சமய கோயில்களைத்தான் பாதிக்கிறது. ஆகையினால்தான் இந்த புனித ஸ்தலம் என்ற ஒரு கோட்பாட்டை புதிதாக உருவாக்கி இது பௌத்த சமயத்துக்குரிய புனித ஸ்தலம். ஆகையினாலே இங்கே இருக்கிற மற்ற சமயத்து கட்டிடங்களை, அடையாளங்களை அகற்ற வேண்டும் என்றொரு நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு இலங்கையின் சட்டங்களிலே அடிப்படை இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஏனென்றால் 1982 இந்த மாதிரியான புனித தலங்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்படியாக ஒரு சட்டமும் கிடையாது. 1982 ஆண்டிலே தீய கலாச்சார நிதியம் என்ற ஒரு சட்டம் தான் இயற்றப்பட்டது. அது சமய ஸ்தலங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு நிதியத்தை உருவாக்கி அதை பிரகடனப்படுத்தி அந்த நிதியத்தின் கீழே அபிவிருத்தி செய்யப்படுகிற ஒரு ஸ்தலமாக பிரகடனப்படுத்தி அதற்கான தேவையான வளங்களை அரசாங்கம் கொடுக்கும். அதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் ஒரு இடத்தையும் புனித ஸ்தலம் என்று சொல்லுவதற்கு அல்லது பிரகடனப்படுத்துவதற்கு அந்த சட்டத்திலே அதிகாரம் இல்லை. பார்க்க போனால் சில குறித்த இடங்களை தவிர அனுராதபுரம் அப்படியாக சில குறித்த இடங்களுக்கு என்று விசேஷ சட்டங்கள் உண்டு. அதை தவிர பொதுவாக இலங்கையிலே எந்த ஒரு இடத்தையும் புனித ஸ்தலம் என்று
அறிவிப்பதற்கோ அல்லது புனித ஸ்தலம் என்றால் என்ன, சட்டத்தின் பிரகாரம் அது என்ன என்பதை அறிவதற்கோ சட்டத்திலே எந்த விதமான கோட்பாடு கிடையாது. அனுராதபுரத்தை பற்றி சொன்னீர்கள், அதே போல தம்புள்ளைக்கு என்று தனியான சட்டம் ஏதாவது இருக்கிறதா? இல்ல, தம்புள்ளைக்கு தனியான சட்டம். அப்படி என்றால் இவர்கள் நான் என்ன கேட்கிறேன், இந்த நிதியத்தை பற்றி சொன்னீர்கள், மத்திய கலாச்சார நிதியம் என்று. அந்த கலாச்சார நிதியத்தின் அடிப்படையிலே தேசிய அளவிலே நாடெங்கிலும் இந்தந்த கோவில்கள், இந்தந்த மத வழிபாட்டு தலங்கள் புனிதமானவை என்றாவது ஒரு பட்டியல் இருக்கிறதா? அப்படியாக அந்த சட்டத்தின் கீழே அப்படியாக அரசு உதவி கொடுக்கப்படுகிறதாக எந்தெந்த இடங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அதற்கு பட்டியல் இருக்கக்கூடும். அப்படியாக இந்த தம்புள்ளையிலே பௌத்த விகாரையும் அந்த நிதியத்திலிருந்து உதவி பெறுகிற ஒரு இடமாக இருக்கக்கூடும். ஆனால் அதற்கும் ஒரு இடத்தை புனித ஸ்தலம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி மற்ற சமய நிறுவனங்களை அல்லது கட்டமைப்புகளை அதை விளக்குவதற்கு சட்டத்திலே எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அண்மை காலத்திலே அரசாங்கம் இது சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது தெரிய வருகிறது. விசேஷமாக சென்ற ஒரு கட்ட காலத்திலே பல இடங்களை நகர அபிவிருத்தி இடங்களாக பிரகடனப்படுத்துகிற போது அதிலே புனித ஸ்தலம் என்ற சொல்லையும் உபயோகித்திருக்கிறார்கள். சட்டத்திலே இடமில்லாமல் இருந்தாலும் கூட நகர அபிவிருத்தி மட்டும்தான் பிரகடனப்படுத்தப்பட முடியுமாக இருந்தாலும் கூட அப்படியாக பிரகடனப்படுத்துகிற இடத்திலே புனித ஸ்தலம் என்ற சொல்லையும் பாவித்திருக்கிறார்கள் சட்ட அதிகாரம் இல்லாமல். இந்த பிரச்சனையை மத சிறுபான்மையினர் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதோடு சேர்ந்து இலங்கை அரசாங்கம் ஒரு சிங்கள பௌத்த அரசாங்கம். அது வேற எந்த இனத்தவருக்கும் மதத்தவருக்கும் உரிய அந்தஸ்தை கொடுக்க தயங்குவது மட்டுமில்லை, இருக்கிற அந்தஸ்தை கூட பறித்தெடுக்கிற நோக்கத்திலே செயற்படுகிற அரசாங்கம் என்பதை வெளிப்படையாக காட்டுகிற இன்னொரு உதாரணமாகத்தான் இந்த தம்புள்ளை சம்பவம் இன்றைக்கு முடிகிறது. சுமந்திரன் அவர்கள், இனி இலங்கை தொடர்பான ஒரு இந்திய செய்தி. இலங்கைக்கு சமீபத்தில் சென்ற இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவது குறித்தும் அதற்கு மேலதிகமாக அதிகாரங்களை வழங்குவது குறித்தும் விவாதித்ததாக முதலில் செய்திகள் வந்தன. இது குறித்து இலங்கை அரசை மேற்கோள் காட்டி கொழும்பிலிருந்து வரும் ஐலண்ட் பத்திரிகையில் இதுபோன்று 13வது சட்ட திருத்தம் விவாதிக்கப்படவில்லை என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இதற்கிடையே இன்று பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ் தங்களது இலங்கை பயணத்தின் போது வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதியிடம் பேசியதாக தெரிவித்தார். பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு ராணுவத்தினர் அழையா விருந்தாளிகளாக வருவதாகவும் கோயில்களுக்குள் நுழைவதாகவும் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். மேலும் 13வது அரசியல் சட்ட திருத்தம் குறித்து பேசியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சர்ச்சையில் என்னதான் இந்த கூட்டத்தின் சந்திப்புகளில் பிரஸ்தாபிக்கப்பட்டது என்று குழுவில் சென்றிருந்த சுதர்சன நாச்சியப்பன் அவர்களை கேட்டார் தங்கவேல். அதாவது இந்த விவாதம் என்பது பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தை இதை பற்றி விவாதித்தோம். விவாதிக்கின்ற பொழுது நிறைவாக